வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் அதை என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவருமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவனும் பயங்கரமானவரும் அதிசயங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, உங்கள் யாவரோடும் பேசுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற செய்தி, தேவ செய்தி, உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்க போகிறது. இன்றைக்கு கூட ஒரு அருமையான சத்தியத்தை, அருமையான வேத வசனத்தை உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் விரும்புகின்றேன். சங்கீதம் 107, சங்கீதம் 107:8. தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். கர்த்தர் தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் என்றைக்காயிலும் தியானித்து இருக்கிறீர்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். சரிதானா? ஆமா. ஆங்கில வேதாமத்தில் தவனமுள்ள ஆத்துமா என்பதை லாங்கிங் சோல், ஏங்குகிற, ஏங்கி தவிக்கிற ஆத்துமா, தவனமுள்ள ஆத்துமா, ஏங்கி தவிக்கிற ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தாகம் நமக்கு வேண்டும். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல நம்முடைய ஆத்துமா கர்த்தர் பேரில் தாகமாய் இருக்குமானால், கர்த்தரே நமக்கு சொக்க தங்கத்தை போல் இருக்கும் பொழுது, நாம் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும். அந்த காரியம் வாய்க்கும், நிலைத்து அழகாய் நிலை பெற்று இருக்கும். பாருங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இதோ அப்படி தவனமுள்ள ஆத்துமா. இது புதிய ஏற்பாடுல எப்படி அழகா பார்க்கிறோம். ஆம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி ஆவார்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் மேல் தேடுவது தானே வாழ்க்கை. அதிலே முக்கியமான பங்கு, வாழ்வின் முக்கியமான பகுதி அதுதானே. அப்பொழுது இம்மைக்குரிய சகல நன்மைகளும் நமக்கு கூட கொடுக்கப்படும் அல்லவா? ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதிருப்பதாக. கலங்காதிருங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தவனமுள்ள ஆத்துமா, இந்த தேவன் பேர்ல ஒரு தாகம், தாகம் இல்ல, ஏக்கம். அவர் குரல் கேட்கணும், அவர் முகம் பார்க்கணும். வீடியோ இன்ஜினியராய் நான் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய தாகம் இருந்தது, பெரிய ஒரு தாகம். ஆண்டவர் குரலை கேட்கவும் அவர் முகத்தை தரிசிக்கவும் வேண்டும். இவ்வளவுதான் என்னுடைய பெரிய தாகம். பின்பதாக என்ன தாகம்னா, அவருக்கு பணி செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த தாகமாகவே இருந்தது. நான் வீடியோ இன்ஜினியராய் பணியாற்றி கொண்டிருந்த அந்த நாட்களில், அப்பொழுது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தில் ஒரு நாள் நான் என்னுடைய பணிகளை எல்லாம் நிறைவு செய்த பிறகு, இரவு முழுவதும் கூட நான் பணி செய்த அந்த அறையிலேயே, இந்த ஆடியோ வீடியோ பணி செய்த அந்த அறையிலேயே இரவு முழுவதும் நான் கதறி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும். கர்த்தாவே, தேவனே, உம்மை காண வேண்டும். கர்த்தாவே, உம்மை காண வேண்டும். கர்த்தாவே, உம்மை பார்க்கணும், முகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஜெபம்.
இரவெல்லாம் ஓடி போயிற்று, பொழுது விடிந்தாயிற்று. நான் என்னுடைய அறையை திறக்க வேண்டிய ஒரு காரணம் என்னன்னா, பணி செய்கிறவர்கள் என்னுடைய அறைக்கு எதிராக இருந்த அறையின் கதவை பணி செய்ய வந்தவர்கள் வந்து கதவை திறக்கிற சத்தம் கேட்ட பிறகுதான் நான் கதவை திறந்தேன். இரவெல்லாம் ஏக்கம், தாகம். உம் குரல் கேட்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் அன்பை பாடணுமே. இப்படித்தான் என்னுடைய தாகம். அப்படிப்பட்ட தாகத்தோடு கூட நின்றிருந்த அந்த ஒரு நேரத்தில் கதவு திறக்கப்பட்ட பொழுது என்னுடைய நண்பர் ஜானி ராஜஸ் என்கிறவர் தான் எதிராக இருந்த அறையின் கதவை திறந்திருந்தார். அவர் தேவனோடு, அதாவது கர்த்தரோடு உலாவுகிற நல்ல ஒரு மனிதர். அவர் அங்கு வீடியோ இன்ஜினியர் பணியாற்றிய இடத்துல அவரும் பணியாற்றி கொண்டிருந்தார். அப்ப அவர் என்னை பார்த்த உடனே அவருக்கு தீர்க்க தரிசன வரம் பலமாய் கிரியை செய்யும். உடனே என்னை பார்த்து முகம் பார்த்த, என் முகத்தை பார்த்த உடனே என் கதவை திறக்கிறேன், அவருக்கும் எனக்கும் சுமார் 2 அடி 3 அடி தூரம் இருக்கும் என்கிற நேரத்தில் பார்த்து சொன்னார், பிரதர் ஆலன் பால், நீங்க ஆண்டவரை தரிசிப்பீர்கள், நீங்க கர்த்தரை தரிசிப்பீர்கள். I saw Jesus என்று நீங்கள் எல்லோருக்கும் சாட்சி சொல்லுவீங்க என்று தீர்க்க தரிசனம் சொன்னார். இரவு முழுவதும் ஏங்கி தவித்த எனக்கு அழுகையே வந்து விட்டது. அப்படியே அழுது நின்றேன். வீடியோ இன்ஜினியராக இருந்த நான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. தவனமுள்ள ஆத்மாவை, லாங்கிங் சோல், ஏங்கி தவிக்கிற ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். பயப்படாதே, பயப்படாதே என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இருதயம் கலங்காது இருக்கட்டும், இருதயம் பயப்படாது இருக்கட்டும். நான் ஆண்டவரை காண்பேனா, அவர் குரல் கேட்பேனா, எனக்கு ஒரு அற்புதம் அவர் செய்வாரா என்றெல்லாம் ஏங்கி தவிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு இறங்குவார். ஒரு தூதனையாக நான் பார்க்க முடியாதா பிரதர்? சரி, அதெல்லாம் விடுங்க. ஒரு சின்ன மெல்லிய குரல், அமர்ந்த மெல்லிய சத்தம் தீர்க்கதரிசிக்கு கேட்டுச்சுல, எலியாவுக்கு கேட்டுச்சுல, எனக்கு கேட்காதா? ஒரு சின்ன சத்தம் கேட்காதா? நீங்க அந்த தாகத்தோடு இருக்கீங்களா? உங்களுக்கு இருக்கிற இந்த தாகத்தை அணைக்கிறது எது? லௌகீக கவலைகள். உலகத்தில் நீங்கள் வாழுகிற ஓட்டத்தில் உங்களுக்கு இருக்கிற லௌகீக கவலைகள் உங்களுடைய இருதயத்தை அழுத்துகின்றது. நீங்க ஒரு பொறுப்பான இடத்துல தான் இருக்கீங்க. உலகத்துல உங்க வீட்டுக்கு நீங்க தானே பொறுப்பாளர். தாய் தகப்பன் என்ற ஸ்தானம், தாத்தா பாட்டி என்ற ஸ்தானம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது. பொறுப்பா இருக்கிறீங்க. ஆனா லௌகீக கவலைகள் உங்களை மேற்கொள்ள விடாதீங்க. அதனோடு பெருந்தீண்டியினாலும், பெருந்தீண்டினா சில நேரம் ஓவர் ஈட்டிங் அப்படி இருக்கக்கூடாது. அப்ப ஓவர் ஈட்டிங் இருந்துச்சுன்னா, இந்த தாகம் இருக்கு பாத்தீங்களா, உங்கள்கிட்ட தாகம் இருக்கும், ஓவர் ஈட்டிங் இருந்து ரெண்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த உங்க தாகத்தை இதை அணைச்சிரும். அப்ப கர்த்தரை தேடலான்னு சொல்லும் போது சரின்னு சொல்லி, நல்லா சாப்பிட்டா நல்லா தூங்குப்பா, காலையில் எந்திரிக்கும் போது சொல்ல, இல்லப்பா ஒரு கை முடக்கி கொண்டு இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லும். நீங்க அதுல இன்னும் 1 hour தூங்கிடுவீங்க. அதான் விசேஷம். இன்னைக்கு தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். அது என்ன? காலையில அதிகாலையில மீட்பர் இயேசு இருட்டோட எழுந்தார் இல்லையா? இருட்டோட எழுந்திருக்கணும்னா அந்த நேரத்தை கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. சூரியன் உதிக்கும் முன்னாடி
சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். வாழ்க்கையில நீ நல்லா உயர்ந்து வரணும், ஜெயிக்கணும், உலகத்துல நீ பெரிய அரிய காரியங்களை செய்யணும், கர்த்தர் உன் வீட்டை கட்டணும், மற்றும் நித்திய ராஜ்யத்துல உனக்கு பங்கு வேணும், இடம் வேணும், உனக்கு மகிமையான நன்மைகள் வேணும்லாம் ஓடுறல. அந்த ஆசை பூரணமா திருப்தியாக, அந்த ஏக்கம் உனக்கு திருப்தியாக, தவனமுள்ள ஆத்மாவே உன்னை திருப்தி செய்ய ஒரு காரியத்தை செய். மகனே, மகளே, அன்பு சகோதரனே, சகோதரிய, வயதில் மூத்த தகப்பன்மாரே, தாய்மாரே, கவனியுங்கள். இன்றைக்கு வைக்கிற இந்த போட்டி ஆண்டவர் வர்ற நாள்ல தான் முடியணும். என்ன போட்டி? சரியான போட்டி. சூரியனுக்கு முந்தனம், சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு குளித்து உடை மாற்றி ஆண்டவரை தேட உட்காரு பார்க்கலாம். இதுல நீ பாசுனா நான் சொல்றேன், உலகத்தை நீ ஜெயிச்சு கர்த்தருடைய சமூகத்துல ஜெய வீரனா நிக்கிறேன் நான் உனக்கு சொல்லுவேன். என்ன சொல்ற தம்பி? என்ன சொல்ற தங்கச்சி? ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஜெயிக்கணும் இந்த உலகத்தை, பாவத்தை, உலகத்தின் ஆசைகள், இச்சைகள் எல்லாத்தையும் ஜெயிக்கணும். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்க புரிந்துக்கிடுங்க. ஒரு காரியம்தான். இதோ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டவர் மேல தாகம், கர்த்தர் மேல தாகம்னு இருந்தா, கர்த்தர் மேல ஒரு நல்ல தனியாத தாகம் இருக்கும்னா, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல உண்டானா, இப்ப நான் வைக்கிற இந்த போட்டியில ஜெயிங்க பார்க்கலாம். சூரியோதயம், சூரியன் உதிக்கிற நேரம் ஜென்ரலா இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல ஏறக்குறைய 5:40, 5:41 இதுல தான் உதிக்குது இல்ல. எந்திரிச்சவங்களுக்கு தெரியும். என்ன, இந்த நேரத்துக்கு முன்னாடி நீ குளித்து கிளம்பி உடை மாற்று, ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து அல்லேலூயா கீதம் பாடும் பார்க்கலாம். நான் சொல்றேன், உனக்கு தவனமுள்ள ஆத்துமா இருக்கு, உன்னை கர்த்தர் திருப்தி ஆக்குவார். ஆமென். புரிஞ்சிட்டீங்களா? அப்படின்னா நீங்க ஒரு காரியத்தை இன்றைக்கு தீர்மானிச்சிட்டீங்களா? மீட்பர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார். இருட்டோடே அவர் எழுந்து ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். இன்னைக்கு அவர் ஃபுட் ஸ்டெப்ஸ்ல பின்னாடி நடப்போமா? சூரியனுக்கு முந்திக் கொள்ளுங்கள். சூரிய உதயம் அந்தந்த தேசத்துல, அந்தந்த ஆமா மாநிலம் அல்லது நம்ம ஊர்ல சரியான நேரத்துல வருகிற நேரத்துல முன்னாடி நீங்க எழுந்திருத்து குளித்து கிளம்பி உடை மாற்றி கர்த்தருடைய பாதம் அமரணும். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். தவனமுள்ள ஆத்மாவாக நீங்கள் இருக்கிறதற்கு ஒரு நல்ல அருமையான பாடம் சொல்லி கொடுத்திருக்கேன். அதிகாலையில இருட்டோடே மீட்பர் இயேசு கிறிஸ்து எழுந்து ஜெபிக்க இருந்தது போல, சூரியோதயத்துக்கு முன்பதாகவே எழுந்து குளித்து கிளம்பி உடை மாற்றி கர்த்தரின் பாதத்துல உட்கார்ந்துடணும். சூரியோதய நேரம் உங்க போன்ல கூகுள்ல போட்டு சன்ரைஸ் டுமாரோ தமிழ்நாடுன்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்தியான்னு போட்டீங்கன்னா சன்ரைஸ் டைம் டக்குன்னு சொல்லும். அதுக்கு முன்னாடி நீங்க ஆயத்தப்படுறீங்க, கர்த்தர் மேல தவனமா, லாங்கிங்கா, ஏக்கத்தோடு கூட அவருடைய வசனத்துக்கு, அவருக்கு, அவர் மேல தவனத்தோடு நீங்க இருப்பீங்களானா எவ்வளவு ஒரு அருமையானது ஒரு காரியம். அதைத்தான் உங்களுக்கு முதல் பகுதியா கற்றுக் கொடுத்திருக்கிறேன். சங்கீதம் 107:8. இன்னொன்று அடுத்து வசனம் சொல்லுது, பசியுள்ள ஆத்மா, ஒரு ஏக்கம் ஒரு பக்கத்துல, இரண்டாவது பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார்.
பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் அப்படின்னா இது வேத ரகசியங்களை, சத்தியத்தை, சத்தியத்திற்குரிய விளக்கத்தை அறிய இருக்கிற ஒரு ஆத்தும பசி. மனுஷனை ஆண்டவர் கர்த்தர் உருவாக்கின பொழுது அவன் ஜீவாத்மாவானான். அவனுக்குள்ள ஆத்தும பசியும் இருக்குது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆத்தும உணவு, ஆத்மாவுக்கு தேவையான மன்னா, அதை அறிகிறதற்கு தான் வேத தியானம். இந்த பசியுள்ள ஆத்மா, பசிக்குது அப்படின்னு சொல்ற ஆத்மாவோடு இருக்கிறவர்களுக்கு நன்மையினால் நிரப்புகிறார். அப்ப இதுல ரெண்டு காரியம். ஒன்று ஆவிக்குரிய பிரகாரமான பசி, இன்னொன்று ஒரு மனுஷனை ஒரு நல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லலாம்ல. இதோ என்னுடைய பிரியம் நான் இந்த உலகத்திலே இருக்கிற மகாத்மாக்கள் மேலே வச்சிருக்கிறேன் என்று அழகாய் பக்தன் ஒரு இடத்திலே வேதாந்தத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு. அதுபோல ஆத்துமாக்கள் என்று சொல்லுகிற பொழுது உங்க ஆத்துமா நீடோட, தேவையோட, ஆமா, அந்த நபராகிய நீங்கள் கூட தேவைகள் மத்தியிலேயே தேங்கிக் கொண்டே இருக்கலாம். என்ன ஒரு தேவை? உங்களுடைய ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு நிலை என்ன? கணவன் மனைவிக்கு நடுவே ஒரு நல்ல சமாதானமற்ற நிலைமை இருக்கலாம். உற்றார் உறவினர் நடுவே சமாதானமற்ற நிலைமை இருக்கலாம். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே சமாதானமின்மையை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆத்மா பசியோடு கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவர் இந்த நன்மையை சந்திக்க மாட்டாரா? பசியுள்ள ஆத்மாவை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். பசியுள்ள ஆத்மாவை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். நன்மையினால நிரப்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பசியுள்ள ஆத்மாவாகிய உங்களுக்கு பாருங்க, 5 அப்பம் 2 மீன் பங்கிட்ட பொழுது மலை பிரசங்கம் செய்த இடத்திலே வசனம் ஆண்டவரிடத்திலிருந்து ஊற்று போல் வந்தது, வந்து கொண்டே இருந்திருக்கிறது அல்லவா? அப்ப பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு ஆம் உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். அதனோடு கூட உங்கள் ஆத்துமா இயங்குகிற ஒரு சில காரியங்கள் என்று சில இருக்கிறது. உன்னை நீங்க புரிந்து கொள்ளுங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஏராளமான எதிர்பார்ப்புகள் ஆத்துமாவிலே நிறைந்து காணப்படுகிறது. திருமணம் ஆகாமல் இருக்கிற நிலை, ஒரு பிள்ளை செல்வத்துக்காக சிலருடைய ஆத்துமா ஏங்கி நிற்கிறது. நன்மையினால் நிரப்புவார்னு வேதம் சொல்லுது. அம்மா சொல்லுது. சகோதரனே புரிஞ்சுக்க, சகோதரனே சகோதரியே புரிஞ்சுக்க. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்? பசியுள்ள ஆத்மாவோ கவனமுள்ள ஆத்மாவோ கர்த்தரை நோக்கி நீங்க காத்திருங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற பழக்கம் என்பது சிலருக்கு ரொம்ப கடினமான காரியமா இருக்கு. ஏன்னா கர்த்தர் யாருன்னு அவங்க இன்னும் அறியல. ஏலியின் குமாரர் கர்த்தரை அறியாதிருந்தார்கள். கர்த்தர் யார் என்றும் அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்றும் அவர் என்ன செய்ய முடியும் என்று எல்லாற்றையும் அறியாம இருக்கிறப்ப கர்த்தர் சமூகத்தில் காணப்படுகிறது, ஜெபம் பண்றது சிலர் கசப்பா இருக்கும். உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்றது, 1/4 மணி நேரம் ஜெபம் பண்றது, 1 மணி நேரம் ஜெபம் பண்றது கசப்பா இருந்தா உங்களுக்கு எதுக்கு பரலோகம்? கேட்கிறேன். பரலோகத்தில் போய் என்ன செய்ய போறீங்க? 24 மணி நேரம் ஆண்டவர் முகத்தை தரிசித்து அவரை சேவிக்கிறார்கள். ஆமா, இல்லப்பா நான் அப்படிலாம் இருக்கிற விரும்பலன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே தங்கள் செய்கைகளால் எப்படி சொல்லுவாங்க? இல்ல நான் கர்த்தரை தேடுறதுக்கு டைமே இல்லை, நேரமே இல்லை. உனக்கு கர்த்தர் இன்னாருன்னு உன் கண்ணுக்கு வெளிப்பாட இல்லை, அதனால தேட மாட்டேன் என்கிறாய். நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பழக்கம் நான் வாலிபனா இருந்தபோது 1/4 மணி நேரத்தில் ஆரம்பித்து அது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் என ஆரம்பித்து
கர்த்தரோடு இருப்பதிலே நான் வீடியோ இன்ஜினியராய் பணியாற்றுகிற நேரத்தில் இரவு முழுவதும் ஜெபத்திலே கழித்த நேரங்கள், அதுல 5 மணி நேரம் 6 மணி நேரங்கள். அதன் பின்பதாக நான் முழு நேரம் பணி செய்ய வந்த பொழுது, நாங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுதும் தனித்து ஜெபிக்கும் பொழுதும், ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரையிலும் சில நேரம் 16 மணி நேரங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறது. அப்படிப்பட்டது. நானும் சோஃபியும் சில நேரங்கள் அதிகமான நேரம் ஜெபிக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாங்கள் அமர்ந்திருந்த அப்படிப்பட்டது போன்ற நேரங்கள். அப்ப அது தாண்டி சில நேரங்கள்ல நான் தனித்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற நேரங்கள், ஆமா, பல மணி நேரங்களை நான் கடந்து வர்றேன். ஒரு சில நேரங்கள்ல ஒரு நாளைக்கு 10 மணி நேரங்கள் எல்லாம் கடந்து செல்லுது. காலை உணவே சில நேரம் 12 மணி எல்லாம் தாண்டுன்னு சொல்லி சோஃபி எனக்கு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுற மாதிரி சொல்லுவா. 10 மணிக்காக சாப்பிட்டு முடிக்கணும் காலை உணவுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லுவாள். ஆரத்தை கொண்டு வச்சுட்டு ஜெபம் பண்ற நேரத்தில் சொல்லிட்டு வச்சுட்டு போனாலும் ஜெபம் பண்ற நேரம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்து சில நேரம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் சாப்பிடுவேன். அப்பொழுது ரொம்ப வேதனைப்பட்டு கொள்ளுவாள். சரீரம் என்ன ஆவது என்று சொல்வாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. 10 மணி நேரம், 12 மணி நேரம், 16 மணி நேரங்கள், சில நேரங்கள் நான் தொடர்ந்தேச்சையாக நாட்களை கழித்திருக்கிறேன் கர்த்தருடைய சமூகத்தில். 3 நாட்கள் தொடர்ந்தேச்சையாய் தூங்காமல் அல்லும் பகலும் கர்த்தருடைய பாதத்திலே நான் கழித்திருக்கிறேன். இப்ப நம்ம சொல்றதெல்லாம் சின்ன காரியம்தான். மோசே 40 நாள் பாஸ்டிங் இருக்கு இல்லையா? நமக்கு முன்மாதிரியான மீட்பர் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40 days. கொஞ்ச நேரம் பசி பொறுக்கலைன்னா உங்க மனைவிக்கு எவ்வளவு திட்டு போடுறீங்க. நீங்க ஆர்டர் பண்ணி ஒரு இடத்துல சாப்பாட்டு உட்கார்ந்துருந்தா எவ்வளவு உங்களுடைய சரீரம் உணவு உடனே கொண்டான்னு கேக்குது. ஆனா கர்த்தரை தேடணும்னு வரும் பொழுது கண் துஞ்சார் பசி நோக்கார் கருமமே கண்ணாயினார் என்று சொல்வார்களே, அது போல எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவர் பாதத்துல காத்திருந்தா அதுதான் பசியுள்ள ஆத்துமா, தாவனமுள்ள ஆத்துமா. சங்கீதம் 107:8 உன் வாழ்க்கையில நிறைவேறும். தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, சிறு பிள்ளைகளே, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நான் கர்த்தருடைய பாதத்திலேயே பல நாட்களை கடக்கும் போது சில நேரம் உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணி மெசேஜ் கூட என்னால கொடுக்க முடியாம போகிறது உண்டு. ஆமா, கர்த்தரோ உங்கள் ஒவ்வொரு மேலும் நினைவாயிருக்கிறார். அந்த நேரங்களில் பல நேரம் உங்களுக்காக நான் ஆவிக்குரிய யுத்தம் போன்ற ஒன்றிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக, ஏதும் அறியாத ஒரு பிள்ளை மருத்துவமனையில் அனுமதித்த பின்பு வெளியே வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு நிற்பது போல ஒரு தாய் கதறி வெளியே நிற்கிறது போல நீங்க சிலர் ஆவிக்குரிய சிறைப்பட்டவர்களாக நிற்கலாம், சில போராட்டங்களில் நிற்கலாம். நான் உங்களுக்காய் ஆண்டவர் சமூகத்திலே, உங்களுக்காக நான் கர்த்தருடைய சமூகத்திலே ஏராளமாய் காத்திருந்திருக்கிறேன். ஆவிக்குரிய பாடுகளை பட்டிருக்கிறேன். பாடுகளையும் நான் தாண்டி வந்திருக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆத்துமா இது போல மாறணும். உங்க குடும்பத்துக்காக நீங்க ஒரு ஆவிக்குரிய தகப்பனா உங்க வீட்டாருக்கு, உங்கள் ஆவிக்குரிய தாயா உங்கள் வீட்டாருக்கு நீங்க மாறணும்.
உங்க பிள்ளைகள் உங்களை கேலி பேசி இதுல திருந்துங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க அவர்களுக்கு முன்மாதிரி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு சிறு ஜெபம் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கட்டுமா? ஜெபம் செய்வோம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஐயா. இதோ இந்த நேரத்தில் தவனமுள்ள ஆத்துமா, பசியுள்ள ஆத்துமா என்று இருக்கிற அப்படிப்பட்ட அன்பு தேவ பிள்ளைகளை திருப்தியாக்குகிறவராக, நன்மையினால் நிரப்புகிறவராக வெளிப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கதறுகிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். யார் யார் பிசாசின் போராட்டங்களில், வலு சர்ப்பங்களின் ஆவிகளுடைய போராட்டங்களில், தீய சொப்பனங்களினால் பாதிக்கப்பட்டவர்களாக, கர்ப்பம் விழுதல், மலட்டு தன்மை போராட்டங்கள், வாழ்க்கையில் முன்னேற முடியாமை, அழிந்து கொண்டிருக்கிற குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிற நிலைமையில் நிற்கிறார்களோ, கர்த்தாவே மனம் இறங்கும் அவர்கள் பேரில் உம்முடைய வல்லமை வழங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய கண்ணீர் துடைக்கப்படவே இந்த செய்தியை நீர் அனுப்புகிறீர் ஐயா. இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் பேரில் தவனமுள்ளவர்களாய், அவர் பிரசன்னத்தைக்காக ஏங்குகிறவர்களாய் மாறட்டும். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக, கண்ணீரை துடைப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தவனமுள்ள ஆத்துமாவா, பசியுள்ள ஆத்துமாவா என்பதை கண்டுபிடிச்சி உங்களுக்கே நீங்க சர்டிஃபிகேட் கொடுத்துக்கொள்ள ஒரு போட்டி வச்சிருக்கிறேன். ஆமா, என்ன போட்டி? சூரியோதயம் வரும் முன்னே, சூரியன் உதிக்கும் முன்னே நீங்கள் குளித்து கிளம்பி உடை மாற்றி கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ரொம்ப வீக்கா இருக்கிறீங்கன்னா, அதிகாலையில இதுவரை எழும்பாமலே இருந்த நீங்க திடீர்னு எழுந்ததினால் சுகவீனமானவர்களாய் இருந்து லோ சுகர் ஆகிற போது உங்களுக்கு அதை நீங்க சரி பண்ணிக்கிடுங்க. என்ன, அதை பார்த்துக்கிடுங்க. காலையில இருட்டோடே மீட்பர் இயேசு கிறிஸ்து எழுந்து அவர் பிதாவை நோக்கி பார்த்தது போல நாமும் அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்ற தவனமுள்ள ஆத்மாவாக இன்றைக்கு மாறுங்கள். பசியுள்ள ஆத்மாவாக இன்றைக்கு மாறுங்கள். அப்பொழுது சங்கீதம் 107:8 படி தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிறைவேறும். ஆகவே இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும். God bless you. God bless you.